நெல் கொள்முதல் தொடர்பாக டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, கடலூர் உள்ளிட்ட காவிரி படுகை பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வரும் நிதியாண்டிற்கான நெல் கொள்முதல் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை வழங்கினார். அவ்வப்போது தமிழ்நாடு முழுக்க பரவலாக மழை பொழிந்து வருவதால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கிடங்குகளில் வைப்பது உள்ளிட்டவை குறித்தும் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இறந்துவிட்டதாக கருதிய நபருக்கு உயிர் வந்ததால் இறுதிச் சடங்குக்கு தயாராக இருந்தவர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். கூந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான தம்பு ராமதாஸ் 2 நாட்களுக்கு முன் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். உறவினர்கள் அவரை புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக உறவினர்கள் உளுந்தூர்பேட்டை முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டிகள் ஒட்டினர். இதையடுத்து உறவினர்கள் மாலைகளுடன் அவரின் வீட்டிற்கு வந்த வண்ணம் இருந்தனர். ஆனால் ராமதாஸ் உயிருடன் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முத்தியால்பேட்டையில் பேக்கரியை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பேக்கரிக்கு வந்த இளைஞர்கள் 3 பேர் கடை ஊழியர்களிடம் பணம் கேட்டு மிரட்டினர். தொடர்ந்து அவர்கள் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமுற்ற அந்த இளைஞர்கள் பட்டா கத்தியால் கடையில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் புகாரின் அடிப்படையில் அந்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே போலி பத்திரப்பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடையநல்லூர் அருகே திரிகூடபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமர், அவரது சகோதரர் ஆகியோருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அருகே சொந்தமாக நிலம் உள்ளது. இந்நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா பாண்டி இருவரையும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அதிகாரிகளின் துணையுடன் நிலத்தை கேரளாவைச் சேர்ந்தவர்களின் பெயரில் பத்திரப்பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் தங்களது குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மீன்பிடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோம்பையன்பட்டியில் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அணைக்குளத்தில் தண்ணீர் வற்றியதை அடுத்து மீன்பிடி திருவிழா நடத்த கிராம மக்கள் முடிவு எடுத்தனர். இதைத் தொடர்ந்து புனித அந்தோணியார் ஆலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்ற பின் குளக்கரையில் அமைந்துள்ள கன்னிமார் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தொடங்கிய மீன்பிடி திருவிழாவில் மடூர், பெரியகோட்டை, ராஜாக்காப்பட்டி உள்ளிட்ட 30 கிராமங்களில் இருந்து வந்திருந்த 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றனர். வலை, கூடை போன்ற மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி கட்லா, ரோகு, விரால், ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்களை ஆர்வத்துடன் பொதுமக்கள் பிடித்துச் சென்றனர். கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஜெனரேட்டர் ஆபரேட்டர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். பிரச்சாரத்தின் போது விஜய் பேசத் தொடங்கியவுடன் ஜெனரேட்டர் நிறுத்தப்பட்டதால் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்ந்தன. இந்நிலையில் கூட்ட நெரிசலின் போது தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மக்கள் உள்ளே சென்றதால் ஜெனரேட்டரை ஆபரேட்டர் ஆஃப் செய்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதையடுத்து ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவில் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்து வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் பல்வேறு வகைகளில் வேடமணிந்து காணிக்கை செலுத்தி தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று கடற்கரையில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 3500க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர். ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களும் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. பாமக மாநில இளைஞரணி தலைவராக ஜி.கே. மணியின் மகனை ராமதாஸ் நியமனம் செய்திருக்கிறார். கூட்டணி விவகாரத்தில் வெடித்ததாக கூறப்படும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்து கொண்டே வருகிறது. கட்சி விதிகளை மீறியதாக அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு இனி தானே கட்சியின் தலைவராக செயல்படுவதாக ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார். ஆனால் பெரும்பான்மையான நிர்வாகிகளின் ஆதரவுடன் பொதுக்கூட்டத்தை கூட்டிய அன்புமணி தன்னை மீண்டும் தலைவராக அறிவித்துக் கொண்டார். இருவரும் மாற்றி மாற்றி நிர்வாகிகளை நியமித்தும் நீக்கியும் அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டே வருகின்றனர். இந்நிலையில்தான் பாமக இளைஞரணியின் புதிய தலைவராக தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அக்கட்சியின் கௌரவ தலைவரான ஜி.கே. மணியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் அருகே கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி வெறு விமர்சையாக நடைபெற்றது. தென்னிந்தியாவிலேயே சரஸ்வதி அம்மனுக்கு என தனி ஆலயம் கூத்தனூரில் அமைந்துள்ளது. இந்நிலையில் நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக கோயிலில் சரஸ்வதி பூஜை விழா, விஜயதசமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வித்யா ஆரம்பம் கோலாகலமாக நடைபெற்றது. குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்னதாக இக்கோயிலில் விஜயதசமி நாளில் குழந்தைகளை அழைத்துச் சென்று தமிழின் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை நெல்மணிகளில் எழுதி பெற்றோர் வித்யாரம்பம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் திரளானவர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சாலை விபத்தில் தீப்பிடித்த காரில் 3 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மூணாருக்கு காரில் சென்ற 5 பேர் நாகம்மை காட்டன் மில் அருகே சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மையத்தடுப்பு கட்டையில் மோதி எதிரில் வந்த லாரியின் மீது மோதி விபத்து நேரிட்டது. இதில் கார் தீப்பற்றி எரியவே அதில் பயணித்த 3 பேர் காரிலேயே சிக்கிக் கொண்டு உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்டெடுக்கப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பாக விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்கள் சென்னையைச் சேர்ந்த சம்சுதீன், ரிஷி, மோகன் ஆகியோர் என தற்போது தெரியவந்துள்ளது.